Hi everyone, this is the Spoken English Beginners course. We are meeting in the 19th day lesson. Do you know what we are going to learn today? Today's lesson is about gerunds. Gerunds பற்றி நீங்கள் ஆல்ரெடி அறிஞ்சிருக்கலாம். அதர்வைஸ் அறிந்திருக்காவிட்டாலும் கூட gerundsஐ யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம். ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். See these examples. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எப்படி சொல்கிறது? I like ice cream. ஓகே, எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்கும் இவ்வாறு எப்படி சொல்வது? I like eating ice cream. Eating ice cream. Next one. Reading books is my hobby. Okay. இந்த ரெண்டு விதமான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லையும் நாங்கள் gerundsஐ யூஸ் பண்ணி இருக்கிறோம். First, let's see what are gerunds. Eating, drinking, reading, playing, dancing, swimming, cooking, cleaning. ஸோ இவ்வாறாக ing சேர்க்கப்பட்ட verbs அனைத்துமே gerunds. ஸோ இவ்வாறாக ing சேர்க்கப்பட்ட verbsஐ நாங்கள் நவுனோட வேலையை செய்வதற்காக யூஸ் பண்ணுவோம். That are the gerunds. ஓகே, அவற்றை நாங்கள் சப்ஜெக்டாக அல்லது ஒப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணுவோம். ஒரு மெயின் வேர்புக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணினா சப்ஜெக்ட், மெயின் வேர்புக்கு பின்னாடி யூஸ் பண்ணினா ஒப்ஜெக்ட். இவ்வாறாக இரண்டு விதங்கள்லையும் பெயர் சொற்களாக நாங்கள் இந்த ing சேர்க்கப்பட்ட வினை, ஓகே, வேர்ப்ஸ் இனை யூஸ் பண்ணுறோம். இவற்றை தான் நாங்கள் gerunds என்று சொல்வோம். ஸோ இந்த gerundsோட யூஸ் என்னன்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸில் எழுவாயாக நாங்கள் ஒரு பொருள் அல்லது பர்சனை யூஸ் பண்ணாமல் ஒரு செயற்பாடு, ஒரு ஆக்ஷனை யூஸ் பண்ணும் பொழுது gerunds யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் புக்ஸ் இஸ் மை ஹாபி. ஓகே, ரீடிங் புக்ஸ் அப்படின்ற செயற்பாடு, புத்தகம் வாசித்தல், புத்தகம் வாசித்தல் என்பது தான் என்னோட பொழுதுபோக்கு. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருப்பது ஒரு செயற்பாடு, ரீடிங் புக்ஸ் அப்படின்ற ஆக்ஷன். ஸோ அதை சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த gerundை யூஸ் பண்ணி இருக்கிறோம், which is reading. ரீடோட ing சேர்க்கப்பட்ட ஃபார்ம் ரீடிங் புக்ஸ். ரீடிங் புக்ஸ் அப்படின்ற செயற்பாடு சப்ஜெக்டாக இருக்குது. ரீடிங் புக்ஸ் இஸ் மை ஹாபி. நெக்ஸ்ட் ஒன், பிளேயிங் கிரிக்கெட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்ற செயற்பாடு. ஓகே, கிரிக்கெட் விளையாடுதல், விளையாடுதல் அப்படின்ற செயற்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. ஓகே, பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன், டான்சிங் மேக்ஸ் அஸ் ஆக்டிவ். ஓகே, டான்சிங் நடனம் ஆடுதல், ஆடுதல் அப்படின்ற செயற்பாடு எங்களை ஆக்டிவாக வச்சிருக்கும். ஓகே, அதை சொல்கிறதுக்கு நாங்கள் டான்சிங் அப்படின்ற அந்த வேர்போட ing சேர்க்கப்பட்ட ஃபார்மை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஓகே, டான்சிங் அது சப்ஜெக்ட், மேக்ஸ், மேக்ஸ் என்பது வேர்ப், இந்த சென்டென்ஸோட வேர்ப் மேக்ஸ் அஸ் ஆக்டிவ். அண்டர்ஸ்டூட்? See the next sentence. Eating more junk food is not good for our health. இங்கே ஈட்டிங் மோர் ஜங்க் ஃபுட் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டாக வந்திருக்குது. அதாவது ஒரு நவுனோட செயற்பாட்டை இந்த ஈட்டிங் அப்படின்ற gerund கொடுக்குது. ஈட்டிங் மோர் ஜங்க் ஃபுட், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுதல் எங்களோட ஹெல்த்துக்கு நல்லதல்ல. ஓகே, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுதல் அப்படின்றது தான் இந்த இடத்துல
சப்ஜெக்டாக வந்திருக்குது. ஓகே, ஈட்டிங் மோர் ஜங்க் ஃபுட் இஸ் நாட் குட் ஃபார் our health. Next one, getting up early is a good habit. Understood? Getting up early, that is the subject in this sentence. Getting up early is a good habit. அதிகாலையில் எழுதல் ஒரு நல்ல பழக்கம். அதிகாலையில் எழுதல், அதுதான் இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட், அதாவது எழுவாயாக அமைஞ்சிருக்குது. ஓகே, அந்த செயற்பாடு. ஸோ நாங்கள் அதுக்கான வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து அந்த ஜெரண்டை இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி இருக்கிறோம். Getting up early is a good habit. See the next sentence. I like gardening. I like gardening. I subject, like main verb. அடுத்ததாக object, அதாவது வேர்புக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த விடயம். அங்கே நாங்கள் ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணி இருக்கிறோம். gardening. ஓகே, கார்டன் செய்தல். ஓகே, கார்டனை உருவாக்குதல் அப்படின்ற செயற்பாடு. இந்த செயற்பாடு இந்த சென்டென்ஸோட ஒப்ஜெக்டாக வந்திருக்குது. ஓகே, ஸோ எங்களுக்கு ஜெரண்ட்ஸை ஒரு சென்டென்ஸோட ஒப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது வேர்புக்கு அடுத்ததாகவும் யூஸ் பண்ணலாம். ஐ லைக் கார்டனிங். He goes fishing each weekend. இந்த சென்டென்ஸில் he subject, goes main verb. ஸோ வேர்புக்கு அடுத்ததாக ஜெரண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஃபிஷிங், மீன் பிடித்தல், மீன் பிடித்தல். ஓகே, ஃபிஷிங் ஈச் வீக்கெண்ட், அவன் ஒவ்வொரு வாரமும் மீன் பிடித்தலுக்காக செல்கிறான். He goes fishing each weekend. இங்கே ஒரு வேர்புக்கு அடுத்ததாக ஜெரண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட், Sushi loves collecting stamps. Sushi is the subject, loves which is the main verb. அதுக்கு அடுத்ததாக collecting stamps, ஸ்டாம்ப் சேகரித்தல். ஓகே, சுஷி விரும்புவது ஸ்டாம்ப் சேகரித்தல் அப்படின்ற செயற்பாட்டை. ஓகே, ஸோ இங்கே சேகரித்தல் அப்படின்ற செயற்பாடு, தட் இஸ் கலெக்டிங் என்பது ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஜெரண்ட்ஸ் பற்றிய பேசிக்கான விடயம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்படி நினைக்கிறேன். ஓகே, வாட் ஆர் த ஜெரண்ட்ஸ்? ஒரு வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்க்கப்பட்ட ஃபார்ம் தான் ஜெரண்ட்ஸ். இந்த ஐஎன்ஜி சேர்க்கப்பட்ட வேர்பானது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக அல்லது ஒப்ஜெக்டாக, அதாவது நவுன் செய்யக்கூடிய வேலையை செய்யுது. தீஸ் ஜெரண்ட்ஸ் வேர்பாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய வேலை நவுனுடைய வேலை. ஓகே, அதாவது சென்டென்ஸோட சப்ஜெக்டாக அல்லது ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்படலாம். ஸோ இவற்றை யூஸ் பண்ணி உங்களுக்கு அழகாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ நீங்கள் ஜெரண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ சென்டென்சஸ் உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா do it now and click the bell icon to get the notifications of the new videos. Let's meet in the next session. Until that, take care. Bye bye.